உங்கள் வயிறு பலூன் மாதிரி உப்பி ப்ளோட் ஆகிருக்கா? நீங்கள் என்னெல்லாம் தவிர்க்கலான்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளோட்டிங் பார்த்தோம்னா நம்மளோட ஜீரண மண்டலத்தில் தான் நடக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ப்ளோட்டிங்க்கும் நிறையாவே தொடர்பு இருக்குது. இப்போ ப்ளோட்டிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஜீரண மண்டலத்தில் ஃபெர்மெண்ட் ஆக வேண்டிய இடத்துல ஆகாமல் வேறு இடத்துல ஆகும்போது தான் இந்த கேஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு நமக்கு வயிறு ப்ளோட் ஆகுது. இப்போ ஃபெர்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டார்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மாவு சத்து, சுகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை சத்து, ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்து, இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணினோம்னா நமக்கு இருக்கிற ப்ளோட்டிங் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கம்மி பண்ணணும்னு பார்த்தோம்னா, பீன்ஸ் வகைகளை கம்மி பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ். நம்ம ஜீரண மண்டலத்தில் இருக்க கெட்ட மைக்ரோப்ஸ்க்கு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸில் இருக்க சுக்ரோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு அதோட க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ளோட்டிங்கும் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அடுத்து பார்த்தோம்னா தானிய வகைகள், முக்கியமாக கோதுமை நீங்கள் கம்மி பண்ணியே ஆகணும். இதுக்கடுத்து சில வெஜிடபிள்ஸான கேபேஜ், ப்ரக்கோலி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். நம்ம சாப்பிட்றப்ப பேசும்போது பார்த்தோம்னா சாப்பாடு கூட சேர்ந்து ஏரும் உள்ளே போகிறனால நம்ம வயிறு இன்னும் கொஞ்சம் ப்ளாட்டிங் ஆகும். அதுக்கடுத்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேண்டா, கொக்கோகோலா, பெப்சி, இந்த மாதிரிலாம் நம்ம குடிக்கிறப்ப அதில் அடைச்சிருக்க கேஸ் பார்த்தோம்னா நம்ம வயிற்றில் போய் இன்னும் நமக்கு ப்ளாட்டிங் உண்டாக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக 3 ட்ரிங்க்ஸ் சொல்கிறேன். இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளாட்டிங் இருந்துச்சுன்னா அது கம்மி பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். என்னென்னா ஜிஞ்சர் டீ, ஃபெனல் சீட் டீ, அப்புறம் புதினா டீ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இது ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாமே.